கேபியை நாங்கள் வீடியோ எடுக்கிறோம். இந்த வீடு காலி பண்ணிட்டோம்னா கேபியை அடிக்கடி காட்ட முடியாது. கேபி அவ்வளோவா காட்ட மாட்டேன் நான் சேனலில். ஏன்னா அவர் வேற ஒரு சேனலோட சொந்தக்காரர். ஹலோ, இருபடா குழந்தை கண்ணில் பா, இங்கே பாரு, அவன் கண்ணில் ஓடிட்டு இருக்கு. கேபிமா கேட்டா திட்டுருவேன் நான். கண்ணில் எதர்ச்சியா தான் நீ பார்த்த. ஐயோ, அதுக்காக தான் நான் வந்திருக்கேன் போல. ஏசப்பா செல் எடுத்துட்டு வர வச்சுக்கிறாரு. கண்ணில் கட்சினா என்ன வீங்கிடும். கொட்டிச்சலாம் எறும்பு இருக்குது பாருடா எங்க இருக்குன்னு. கேபிமா பாய். கேபிமா, அவன் வண்டியில் உட்காந்துட்டா யாருமே மதிக்க மாட்டாங்க, எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும். காது இதாக போகுது குழந்தை. கேபிமா பாய். என்னன்னு தெரியல, 20 வாட்டி கரண்ட் கட் ஆகிடுச்சா. வைஃபை கனெக்ஷன் எங்கேயுமே இல்லை. தம்பி வீட்லையும் இல்லை, எங்கள் வீட்லையும் இல்லை. நாங்கள் எப்படி வீடியோ போட போகிறோன்னு எங்களுக்கே தெரியல. எங்ககிட்டயும் வைஃபை இல்லை. அந்த ஹிந்திக்காரர் என்கிட்ட ட்ரெஸ்ஸை விரிச்சு காட்டிட்டு இருக்கிறாரு. நான் வாங்க மாட்டேன். அங்கே போகிறாரு அவரு. விரிச்சு என்கிட்ட ட்ரெஸ்ஸை காட்டுறாரு. அப்பா வாங்கப்பா, நாங்கள் கிறிஸ்மஸ்க்கே ட்ரெஸ் எடுக்க மாட்டோம். பாய் கேபிமா. ஐயோ, மூஞ்ச பாருங்க, ஃபுல்லா சேவ் பண்ணிட்டு எப்படி. இல்லை மாமா, அவரு ஃபுல்லா எடுத்தாதான் மாமா நல்லா இருக்கும். பாஸ்டர் மாதிரியே வந்து மாப்பிள்ளை வேணும் கேட்டு எனக்கு கல்யாணம் பண்ண. பாஸ்டர் மாதிரியே நாங்க போறோம். நானும் பாஸ்டர் தான் தெரியாது. கிரீம் போடுங்க, வெள்ளையாயிடுவீங்க. நல்லா சேவ் பண்ணிட்டு கிரீம் போடுங்க. அதான் இருக்கே. பாய். சரி, ஒரே டேக் எடுத்து போலாம். சேரா இருக்குல்லடா. கார் வாங்க போறா ஜோசப். பிளேன் கீஸ் கொடு கேபிமா. பாய். வணக்கம் கொடுக்குறான். பாய் வாங்க. பாய் பாய் பாய். ஏங்க வாங்க குண்டு. பிடிங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு வந்து எல்லாருமே நியூ இயருக்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டேட்டு 28 ஆயிடுச்சு. நான் வந்து எங்கே போகிறேன்னா, நமக்கு கொஞ்சம் நைட்டி ஆர்டர் வந்திருக்கு. அதனால் நைட்டி ஷாப்புக்கு வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். அதுக்கு அடுத்தது இந்த வீடியோ வந்து அப்படியே பேசி அப்படியே போட்டுடலான் தான் முடிவு பண்ணுவேன். என்னோடய ட்ரெஸ் எப்படி இருக்கு சொல்லுங்கள். கிஃப்ட்டு இந்த ட்ரெஸ் ஓகேவா? நல்லா இருக்குல்ல? கொஞ்சம் மட்டும் டைட் வந்து பிடிச்சேன். கீழே வந்து இந்த மாதிரி ஒரு பேண்ட், ஜிப் வச்சு பேண்ட். 2-3 செடியெல்லாம் போயிடுச்சு. ஒரு 4-5 செடி வந்து கேட்டாங்க, கொடுத்துட்டோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுடைய அப்டேட்டில் இது இப்படியே தான் இருக்குது. ஃபுல்லாகவே என்னென்னா சரியான புழு, எக்கச்சக்க புழு வந்துச்சு. இந்த சாக்கடை தண்ணியில் பயங்கர புழு இருக்குது. என்ன பேசணும்னு நினச்சேன்னா, எல்லாமே நியூ இயருக்கு நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். நல்ல விஷயங்களை மட்டும் இந்த 2025 நான் கொண்டு போகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப கெட்ட விஷயங்கள் நடந்துச்சுங்க இந்த 2 வருஷத்தில். நாங்கள் ரொம்ப பட்டுட்டோம் சொல்லலாம். அந்த அளவுக்கு கெட்ட விஷயங்கள் எங்கள் வாழ்க்கையில். ஏங்க எல்லாம் நியூ இயருக்கு போக போகிறாங்க. அவங்களுக்கு நான் என்ன சொல்ல, ஒரு மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்குறேன் நான். சாப்பாருங்க, ஃபர்ஸ்ட் நீ மோட்டிவேஷன் ஆகுங்கிறாரு. எங்களுக்கு வைஃபைக்கு போயிடுச்சுங்க கனெக்ஷன். நேற்று 20 தடவை கரண்ட் கட்டாயி வந்துச்சா. அப்புறமா வைஃபை கனெக்ஷன் கட் ஆயிடுச்சு. நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுறீங்க, நல்லா ரீப்ளை பண்ண முடியல. ஏன்னா நைட்டு தான் எனக்கு வந்து நெட்டு கிடச்சிச்சு. நேற்று ஜோசப் வந்து வைஃபை கனெக்ஷன் வச்சுருக்கான். அங்கே போயிட்டு தான் வீடியோ ஏற்றி வந்து போட்டோம். நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்போம் நைட்டு. இல்லை நைட் இல்லை, 28ஆம் தேதி இன்றைக்கி தான் ஒரு வீடியோ போட்டிருந்தோம். வல்லார கீரை இருக்குது நம்மக்கிட்ட. எடுத்தாச்சு. 2 நைட்டு வேறு தைக்க கொடுக்கணும். கல்யாணி ஆண்டி தைக்க கொடுக்கணும். அதை வச்சுருக்கிறேன். நான் வச்சுருக்கேன். அப்புறமா இங்கே வந்து பாருங்கள், சாரீ காட்டுற பாருங்கள். நாளைக்கு எங்கள் சர்ச்சில் குரூப் சாரீ இது.
இது தைக்க கொடுத்துருந்தோம். ப்ளவுஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. அந்த ப்ளவுஸ் வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குது, அதனால் தைக்க என்கிட்ட மெஷர்மெண்ட்டே இல்லாமல் ஒரு ஆண்டிகிட்ட கொடுத்து தைக்க வச்சோம். நீங்கள் வெளிநாட்டிலலாம் இருக்கீங்கன்னா துணியெல்லாம் தைச்சி தரணுன்னா நம்ம ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி லயாங்கா எல்லாமே ஸ்டிச் பண்ணி அனுப்புகிறோம், சுடிதார் எல்லாமே. ஓகேவா, அதை வாங்கிக்கோங்க வேணுங்கிறவங்க. பேரிச்சப்பழம் மரம் வளர்ந்துருக்குங்க, ஆச்சரியம். என்ன பண்ணனா அது வச்சுக்கணுங்க பத்திரமா. அது எந்த நாட்டுது தெரியல, அரேபியா நாட்டுது. சும்மா துளிர் விடும் அவ்வளவுதான், அதுக்கு மேல தான். அரேபியா நாட்டுது, காட்டுங்க அதை. நீங்க என்னங்க எடுத்திருக்கீங்க நியூ இயருக்கு? என்ன டிசிஷன் எடுத்திருக்கீங்க? டிசிஷன் மேக்கிங். நீங்க உங்களுடைய ஏதாவது நீங்க ரிசல்யூஷன்னா புதுப்பித்தல், புது பழக்கங்கள் புதுப்பித்தல், அது மாதிரி ரிசல்யூஷன். ஒன்னே வந்து எடுத்திருக்கேன். இந்த வருஷம் பண்ணதெல்லாம் பண்ணக்கூடாது, நல்லது பண்ணணும் 4 பேருக்கு, பண்ணணும் நல்லது பண்ணணும் 4 பேருக்கு. என்னங்க நான் கூட அப்போல்லாம் சொல்லுவாங்களா, எங்களை சொல்றாங்க பண்ணுவாங்களாம் தெரியல. அப்புறமா தான் தெரியுது 30 வயசு ஆயிடுச்சுன்னா நிறைய அடி மிதி வாங்கி திரும்பி லைஃப்ல நிறைய சேஞ்ச் பண்ணிப்பாங்க போல எல்லாருமே. அதே கேட்டகரியில் நாங்களும் வந்துட்டோம். 30 வயசு தொட்டாச்சு, நிறைய அடி மிதிகள் எல்லாம் வாங்கி திருந்தணுட்டு வாழ்க்கையில. என்ன தெரியுமா, நமக்காக ஃபர்ஸ்ட் ஓடணும், நமக்காகவும் ஓடணும், பிறருக்காகவும் நம்மளால டைம் முடிஞ்ச பிறகு ஹெல்ப் பண்ணணும், உதவி செய்யணும், நம்மளை சுற்றி இருக்கவங்க சந்தோஷமா வச்சுக்கணும். கரெக்டாங்க. ஆனால் எங்கள் 2 பேரை பொறுத்தவரை எங்களுக்காக நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டோம். அதுதான் எங்ககிட்ட இருக்க பெரிய மைனஸ். அதனால தான் இவ்வளோ கஷ்டப்பட்டோம் அந்த வாட்டி. எங்களுக்காக யோசிக்கல, ஒரு நல்ல இது வேணும், நல்ல வீடு வேணும். நல்ல வீடு தான், ட்ரெயின்ஸ் ப்ராப்ளத்தை சொல்ல முடியாது. எங்களுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணல, அதுதான். என்னடி தங்க அந்த செடி இருக்கிறீங்க? அக்கா கொடுக்க போறீங்களா? அக்கா ஒருத்தவங்களுக்கு செடி கொண்டு போயிட்டு இருக்கோம் நாங்கள். பாருங்க எவ்வளவு அழகா கட்டுறாரு. அது போறதுக்குள்ள அந்து விழுந்துருமா? யார் சொன்னா? ஏங்க ஒரு இது கும்பலா எடுத்து வைக்க சொன்னல கிள்ளி, அதுல எல்லாமே இருக்கா? கலந்துதான் இருக்கா? இந்த பாருங்க, சென்ட் கடைக்கு வேற போறோம். எனக்கு சென்ட் கொஞ்சம் வாங்கணும். நிறைய பேர் என்னுடைய பர்ஃப்யூம் நல்லா இருக்குமாங்க. 80 ரூபா நான் வாங்குறது, கை வலிக்குது. வேறங்க எங்களுக்கு எப்போடா அடுத்த மாசம் வரும்னு இருக்கு. எங்களுக்கு போகவே இல்லைங்க, நாள் ரொம்ப துக்கமா போயிட்டு இருக்கு. எப்பவுமே வந்து இந்த வருஷம் முடிஞ்சிடக்கூடாதுன்னு ஆசைப்படுவோம். எப்போடா முடியும்னு இருக்குது. இப்போதான் 28 ஆகுது. நம்ம 14ஆம் தேதி காலி பண்ணணும். ஹவுஸ் ஓனர் அங்கிட்ட வேற சொல்லணும். அதனால நாளே போக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்லோவா போயிட்டு இருக்கு. எங்களால சமாளிக்க முடியல. இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. நான் நேற்று தான் பார்த்தேன் நியூஸ்ல, டெங்கு ஃபீவர் வந்து ஒரு பாப்பா இறந்துச்சான். எல்லாரும் சொன்னாங்க டெங்கு ஃபீவர் வரும், இது மாதிரி இருந்தா கொசு அதுல எதுவும் உற்பத்தி ஆகுதுல்ல. அது சீரியஸாஸே தெரியல. நேற்று தான் நான் ஒரு வீடியோ பார்த்தேன். ஐயோ எனக்கு அப்படியே தூக்கி வாரி போட்டுச்சு. வந்தாங்க 2 மணிக்கு வந்தாங்க. டைம் பார்த்தீங்கன்னா இப்போ 5:30 மணி ஆகுது. இன்னும் சுற்றினுக்குறாங்க. பர்ஃப்யூம் டெலிவரிக்காக போயிட்டு இருக்கோம். அக்கா ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, அதனால ஓகேவா. இது 2மே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்மெல்லு. அதான் குட்டி ஒன்று வாங்கியிருக்கோம். அதுக்கடுத்தது ஐஸ்பெரி. இந்த ஐஸ்பெரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மீஷோ அமேசானில் பார்த்தா 300 ரூபா, இங்கே தான் சீப்பு. நீங்கள் வந்து ஃபாக்கு எவ்வளோ பிராண்டட் இதெல்லாம் 250, 350, 400 ரூபாய்க்கு வாங்கி போட்டாலுமே அதோடைய ஸ்மெல்லும் இதுவும் வேறையாக இருக்கும். நமக்கு லோ ப்ரைஸ்லேயே ரொம்ப சூப்பராக கிடைக்கும். அத்தார் இதெல்லாமே நல்லாயிருக்கும். அதனால் நானும் சாம் வந்து பார்த்தீங்கன்னா கொரியர் டெலிவரி பண்ணுறதுக்காக வந்திருக்குறோம். இன்றைக்கி ஃபுல்லாகவே கொஞ்சம் வேலை, 2 வேலை முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. நைட்டி ஆர்டர் முடிக்க வேண்டியதாக இருந்துச்சு. இப்போ பர்ஃப்யூம் டெலிவரிக்காக நாங்களே வரோம், நானும் சாமும். ஓகே, சூப்பராக இருக்குல்ல. காலுக்கு தண்ணி ஊற்றுங்க. நீயே கழுவுங்க. கழுவுங்க.
நல்லா இருங்க. ஏதோ இருக்கு இந்த வீட்டுல இருக்கு. நல்லா ஊத்துங்க. இன்னும் ஒரு சக்கை தான் ஊற்றிருக்கீங்க. ஓகே, நான் உங்களுக்கு ஷாப்பிங் ஆள் காட்டுற பாருங்க. பூட்டுங்கப்பா, கொசு எல்லாம் வருது. வேற வேலை செய்யல. என்னுடைய நெட்டட் ஷாலை எலி கடிச்சு குப்பையில போட்டுச்சு. துணி காய போடுறதுக்கு இங்கதான் போட்டு வச்சிருக்கிறோம். டெங்கு ஃபீவர் வந்துருமா நிறைய பேர் சொல்லிட்டாங்க. கொசு வேற கடிச்சு காலெல்லாம் தண்டு தண்டா ஆகுது. ஃப்ரீயா விடணும். உங்களுக்கு என்ன பண்றது? இன்னைக்கு நாங்கள் என்ன வாங்கினோம்னா சென்ட்டு எங்களுக்கும் வாங்கணும். ஏன்னா சென்ட்டு வந்து மெயின் நமக்கு. பர்ஃப்யூம் வந்து நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நாங்கள் வந்து வாங்குவோம். அது இதெல்லாம் வாங்கணும். ஏன்னா நம்ம இங்கேருந்து காலி பண்ணி வர போகிறோமா, லாங் போயிட்டோன்னா நம்மளால் வர முடியாது. அதனால் என்ன பண்ணோன்னா வாங்கி வச்சுக்கிட்டோம். அந்த அங்கிளும் 1 மந்த்தாக கடையே திறக்கலை. இப்போ தான் திறந்தாங்க. அவங்க மம்மி வந்து தவறிட்டாங்க போல். அதனால் அவங்களால ஷாப் வந்து ஓப்பன் பண்ண முடியல. அதனால் ஓகே, இப்போ தான் திறந்தாங்க. 1 மந்த்தாக கான்டாக்ட் பண்ணிட்டு இருந்தோம் நாங்களும். பர்ஃப்யூம் வந்து ஒருத்தவங்களுக்கு டெலிவரி பண்ண சொன்னால டெலிவரி வந்து கொடுத்துட்டு வந்துட்டோம். அப்புறமா எங்களுக்கு இது வாங்கினது இதுதான். இது நான் ரீஃபில் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஐஸ்பெரி யூஸ் பண்ண பாட்டில். அதில் இது 2 பாட்டிலுமே ரீஃபில் பண்ணியிருக்கோம். 5 ரூபா கம்மியாகும். அதுக்காக ஓகேவா ரீஃபில் பண்ணி வச்சுருக்கோம். அதுக்கு அடுத்தது வேறு என்ன வாங்கணும்னா, நோயல் வருதுங்களாங்க, ட்ரெஸ்ஸு தைச்சி போடணும். அதுக்காக என்னன்னு கேளுங்க, மம்மி கூப்பிடுறாங்களா. இதெல்லாம் ட்ரெஸ்ஸில் தைக்கிறதுக்காக இந்த ஸ்டோன்ஸ் வந்து வாங்கினேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் 80 ரூபா. வீடியோ பார்க்குறவங்க சொல்லுங்கள் பரவாயில்லையான்ட்டு. சரியா? இல்லை கூப்பிடலாமா அம்மா, நான் கூப்பிடலையம்மா. சாம் பேர் கூப்பிட்டு இது எப்படி அப்படியே தைக்கணும் போல. இது தைச்சிட்டு அப்படியே மேலே விட்டுறணும்னு நினைக்கிறேன். இது 1 மீட்டர் 80, இது 15 ரூபா. இது சாரி பாய்ஸ் அது வாங்கினேன். அப்புறம் இன்னொரு ப்ளவுஸுக்கு வந்து லைனிங் வாங்கினேன். அவ்வளோதான். இதுதான் ஷாப்பிங் பண்ணோம் நாங்கள் இன்னைக்கு. இப்போ வந்து போகணும் வெளியில் திரும்ப நாங்கள். ஓகே, இதெல்லாம் காட்டணும்னு நினச்சேன். ரொம்ப நாள் ஆக்சுவலாக இது மாதிரிலாம் பொருள் வாங்கி. இதெல்லாம் யூஸ்ஃபுல்லான பொருள். இது எங்கள் வீட்டான ஒரு என்ன சொல்ல, இந்த லேஸ் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து எங்கள் வீட்டான 50 ரூபா 1 மீட்டர். இது 80 ரூபா 1 மீட்டர். உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? உம்மை விடனா வேற யாரை நம்புவேன்? ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். ஆதரவாய் வந்திரே, கரவெடுத்து நடத்தி சென்றேன். உம்மை விடனா வேற யாரை